ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முழுவதுமே நமக்கு இந்த பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்கிறதுனால இந்த வருடத்துக்கான சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை தான். நாளில் விரதம் இருந்து சித்திரகுப்தரையும் சந்திர பகவானையும் நாம மனதார வழிபாடு செய்தா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பௌர்ணமி திதி முடிவதற்குள்ள சித்திரகுப்தருக்கு நாம வழிபாடு செய்யணும். சித்ரா பௌர்ணமி என்று அதிகாலையிலேயே எழுந்து பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறையில சித்திரகுப்தருக்கு அப்படின்னு ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு புதிய நோட்டு புத்தகம் ஒன்று வாங்கி வச்சுக்கிறோங்க. அதுல பாத்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு சித்திரகுப்தர் படி அளக்க அப்படின்னு எழுதி வச்சுக்கிறோங்க. அறியாமல் செய்த பாவங்களுக்கு எங்களை மன்னித்தருள்வாயாக அப்படின்னு மன்னிப்பு கோரி மனதார சித்திரகுப்தர்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணிக்கிறோங்க. பூர்வ ஜென்ம கர்மாக்கள் படி நாம அனுபவிச்சுட்டு இருக்க இன்னல்கள்ல இருந்து நம்மை பாதுகாப்பதற்கும் நாம சித்திரகுப்தரை வழிபாடு செய்யணும். அவருக்கு மிகவும் பிடித்தமான சித்திர அன்னங்கள், அதாவது கலரி சாதங்களை படைத்து நாம வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் பாத்தீங்கன்னா நாம சேர்க்கக்கூடாத பொருள் பாத்தீங்கன்னா உப்பு, பால் சார்ந்த பொருள்களை அந்த நிவேதனம் செய்யறதுல நாம சேர்க்கக்கூடாது. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் படைத்து எளிமையா வழிபாடு செய்வது அப்படின்றது சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு. சித்ரா பௌர்ணமி தினத்துல அன்னை பார்வதி தேவியை வழிபாடு செய்தா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை அகலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. சந்திர பகவானை நாம வழிபாடு செய்யறதுனால மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். மனக்குழப்பத்தோடு இருக்கிறவங்க கட்டாயம் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை செய்யணும். நிலவு ஒளியில கொஞ்ச நேரமாவது அமர்ந்து 5 நிமிடங்கள் தியானம் பண்ணணும். மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்படும் சந்திர பகவானுக்கு உரிய இந்த நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்தா மனநோய் கூட சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இத்தனை அம்சங்களையும் கொண்ட வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி தினத்துல அனைவருக்கும் அந்த ஈசனின் ஆசீர்வாதம் கிடைக்கணும்.